بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பில் இஅ்திகாஃப் மற்றும் பெருநாள் தொழுகை சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாழ்க்கையிலே 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 10 வருடங்களில் முதல் வருடம் ஹிஜ்ரி 1ஆம் வருடம் ரமதானுடைய நோன்பு விதிக்கப்படவில்லை. அடுத்த வருடம் ரமதானுடைய நோன்புகள் விதிக்கப்பட்டது என்று வைத்துக்கொண்டால் குறைந்தது 8 அல்லது 9 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே கடமையான நோன்பை வைத்து வணக்க வழிபாடுகள் செய்திருக்கிறார். இந்த 8-9 வருடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் செய்வதையும் கடைபிடித்திருக்கிறார். இஅ்திகாஃப் என்று சொன்னால் என்ன? ஒருவர் இபாதத் செய்வதற்காக தன்னை முழுமையாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு பள்ளிவாசலில் தங்குவது, இதுதான் இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃப் உடைய சிறப்பு சம்பந்தமாக எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸாக நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இஅ்திகாஃப் ஒரு சிறந்த அமல் என்று சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் நமக்கு போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இஅ்திகாஃப் செய்வதை கடைபிடித்திருக்கிறார். ஒரு வருடம் ரசூல் அவர்களால் இஅ்திகாஃப் செய்ய முடியவில்லை, அதாவது ஆரம்பித்தார்கள், ஆனால் தொடர்ந்து இஅ்திகாஃப் செய்ய முடியவில்லை. எனவே ரசூல் அவர்கள் அந்த தவறி போன இஅ்திகாஃபை பின்னால் வந்த ரமதான் மாதத்திலே 20 நாட்கள் என்று என்ன செய்தார்கள்? 10 நாட்கள் இஅ்திகாஃப் செய்வது ரசூலுடைய வழமை. ஆனால் ஒரு முறை இஅ்திகாஃப் செய்ய முடியாமல் போன காரணத்தினால் பின் வந்த ரமதானிலே 20 நாட்கள் ரசூல் அவர்கள் இஅ்திகாஃப் செய்தார்கள். இன்னும் அந்த அளவிற்கு இஅ்திகாஃப் செய்வதை ரசூல் அவர்கள் கடைபிடிப்பார். நோக்கம் என்ன? முழுமையாக கடைசி 10 இபாதத்துக்காக தன்னை ஒதுக்கிக் கொள்வது. எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா துபஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித். நீங்கள் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் செய்யும் பொழுது தன் மனைவிமார்களோடு சேராதீர்கள், இல்லறத்தில் ஈடுபட வேண்டாம். எனவே அன்பானவர்களே, இல்லறத்தில் ஈடுபடாமல் பிசினஸ் இது போன்ற எல்லா உலக வேலைகளை விட்டுவிட்டு முழுமையாக தன்னை இபாதத்துக்காக ஒதுக்கிக் கொள்வது, பள்ளிவாசலிலே தங்குவதுதான் இஅ்திகாஃப். இது பள்ளிவாசலில் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். அல்லாஹ் குர்ஆனில் வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், மஸாஜித் என்றுதான் சொல்லியிருக்கிறான். எனவே பெண்களும் இஅ்திகாஃப் செய்ய விரும்பினால், வசதி இருந்தால் பள்ளிவாசலில் தான் இஅ்திகாஃப் செய்ய வேண்டுமே தவிர, பள்ளிவாசலில் அதற்கான ஏற்பாடு இல்லை, வசதி இல்லை, ஃபித்னாவுடைய பயம் இருக்கிறது என்று சொன்னால் வீட்டில் இஅ்திகாஃப் செய்ய முடியாது. வீட்டில் இஅ்திகாஃப் என்கிற வணக்கம் கிடையாது. வீட்டில் உட்கார்ந்து அதிகமாக இபாதத் செய்யுங்கள், ஆனால் இஅ்திகாஃப் என்கிற பெயரை சொல்லாதீர்கள், அது இஅ்திகாஃப் ஆகாது. எனவே பள்ளிவாசலில் செய்ய வேண்டிய வணக்கம் தான் இஅ்திகாஃப். சரி, எப்படிப்பட்ட பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் செய்வது என்று கேட்டால், ஐவேளை தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசலிலே. ஜும்மா தொழுகை அங்கு நடத்தப்படுவதில்லை என்று சொன்னாலும், மஹல்லாவுடைய பள்ளி என்கிற அடிப்படையில், அருகில் இருக்கக்கூடிய பள்ளி என்கிற அடிப்படையில் ஐவேளை தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசல் இஅ்திகாஃப் செய்தாலும் ஜும்மாவுக்கு மாத்திரம் என்ன செய்யலாம்? ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சென்று உடனே திரும்பி வந்து விடலாம். எனவே ஐவேளை தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் செய்ய வேண்டும். சரி, இஅ்திகாஃபுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னால்,
10 நாள் ஒருவர் ஏத்திகாஃப் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர் மக்ரிப் தொழுகைக்கு முன்பாகவே, அதாவது 20வது நோன்பு வைத்த நாளிலே மக்ரிப் தொழுகைக்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்கு சென்று விட வேண்டும். அந்த 21வது இரவு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த 10 நாள் என்கிற அந்த ஏத்திகாஃப் தொடங்கிவிடும். எனவே அந்த நாள் பள்ளிவாசலுக்கு சென்ற அவர் பிறை பார்க்கப்பட்டாலோ அல்லது 30 நாள் பூர்த்தியானாலோ அதற்கு அடுத்துதான் என்ன செய்ய வேண்டும்? மக்ரிப் தொழுகைக்கு பிறகு வீட்டுக்கு கிளம்ப வேண்டும். இதுதான் 10 நாள். இந்த 10 நாளில் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மாத்திரம் வெளியே போகலாம், உடனே திரும்பி வந்துவிட வேண்டும். உதாரணத்திற்கு பள்ளிவாசலில் பாத்ரூம் வசதி இல்லை, எனவே பாத்ரூமுக்கு சென்று வருவது. உதாரணத்திற்கு பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகை வசதி இல்லை, ஜும்மாவுக்கு மாத்திரம் சென்று உடனே வருவது. ஏத்திகாஃப் இருப்பவருக்கு உடம்பு சரியில்லை, சென்று டாக்டரிடம் என்ன ஏது என்று பார்த்து விசாரித்து மருந்து வாங்கி உடனே பள்ளிவாசலில் திரும்பி வருவது என்று அத்தியாவசியமான விஷயத்துக்கு மாத்திரம் ஏத்திகாஃபில் இருப்பவர் சுயமாக சென்றால் தான் அந்த வேலை நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. அதே நேரத்தில் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை ஸ்கிப் பண்ண முடியாது என்று இருந்தால் அதற்கு மாத்திரம் சென்று உடனே திரும்பி வந்துவிட வேண்டும். இதை தவிர பள்ளிவாசலில் குளிக்க வசதி இருந்தும் நான் வீட்டுக்கு சென்று குளித்து வருவேன் என்று சொன்னால் அது ஏத்திகாஃப் ஆகாது. ஏத்திகாஃப் வீட்டுக்கு சென்ற உடனே முறிந்துவிடும். அதுக்கு முன்பாக 2 நாளோ 3 நாளோ அதான் கணக்கில் வரும். வீட்டுக்கு சென்று விட்டால் தேவையில்லாமல் ஏத்திகாஃப் முறிந்துவிடும், அதோடு ஸ்டாப் ஆகிவிடும். அல்லது உடல்நிலை சரியில்லை யாருக்கோ, நான் சென்று பார்த்து வருகிறேன், இப்படியெல்லாம் செய்தால் ஏத்திகாஃப் வெளியேறும் வரை தான் கணக்கில் வரும். அது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அவ்வளவுதான், அதை தொடர முடியாது. அன்பானவர்களை, ஏத்திகாஃப் செய்யும் பொழுது ஏத்திகாஃபுடைய நோக்கமே இபாதத் அதிகமாக செய்வது, முழுக்க முழுக்க தன்னுடைய நேரத்தை இபாதத்துக்காக ஒதுக்குவது, இதுதான் நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தொடங்கிவிட்டால் இபாதத் செய்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார், தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார் என்று வருகிறது. கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார் என்று சொன்னால் மனைவியோடு சேரமாட்டார், அதேபோல் இபாதத் செய்வதற்காக இறங்கி விடுவார் என்று அர்த்தம். அதேபோல் நபிகள் நாயகம் இறுதி 10 லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இரவு முழுவதும் கண் விழித்து இபாதத் செய்வார்கள், பகலில் தான் தூங்குவார்கள். எனவே இப்படி இபாதத் செய்வதுதான் நோக்கம், லைலத்துல் கத்ரை அடைவதுதான் ஏத்திகாஃபுடைய நோக்கம். ஏன் அந்த நோக்கம் வீணாக போகாமல் இருக்க மக்களோடு அதிகம் பேசக்கூடாது ஏத்திகாஃபில் இருப்பவர். எனவே மக்களிடம் அதிகமாக பேசுவதை தவிர்க்க ஒரு நல்ல வழி என்ன? ரசூல் அவர்கள் ஒரு கூடாரம் போல் ஏற்படுத்திக் கொள்வார்கள் பள்ளிவாசலிலே. எனவே ஏத்திகாஃபில் இருப்பவர்கள் ஒரு பர்தா ஹிஜாப் கட்டி ஒரு ஸ்கிரீன் போட்டு என்ன செய்ய வேண்டும்? தொழுகை நேரத்தில் அதை உயர்த்திவிட்டு தொழுகை முடிந்தவுடன் அதை போட்டு உள்ளே உட்கார்ந்து இபாதத் செய்ய வேண்டும். அப்போதுதான் மக்கள் அதிகமாக தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இன்னும் அதிகமான நேரம் இபாதத்தில் செலவு செய்வதுதான் நோக்கம். ஏத்திகாஃபில் உட்கார்ந்து விட்டு மக்களோடு அரட்டை அடிப்பது, செல்போன் நோண்டி கொண்டு இருப்பது, இப்படியெல்லாம் செய்தால் அது ஏத்திகாஃபாக கருதப்படாது. அதேபோல் தான் ஏத்திகாஃபில் இருப்பவர் பள்ளிவாசலில் இருக்கிறார், எனவே பிசினஸ் சம்பந்தமாயெல்லாம் போனில் பேசக்கூடாது, பிசினஸ் செய்யவும் கூடாது, பிசினஸை பற்றி பேசவும் கூடாது. 10 நாள் எல்லாமே கட் ஆஃப். ஆம், பிசினஸ் சம்பந்தமாக போனில் பேசவில்லை அல்லது நேரில் ஒருவர் வருகிறார் பள்ளிவாசலில், அவரிடம் பேசவில்லை என்று சொன்னால் சோறுக்கு வழி இல்லை என்று இருந்தால் மட்டும் பேசலாமே ஒழிய, அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், 10 நாள் பெண்டிங் வைத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் ஏத்திகாஃபில் பிசினஸ் சம்பந்தமாக பேசக்கூடாது. சொல்லப்போனால் பள்ளிவாசலில் பொதுவாகவே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சட்டம்தான் பிசினஸ் செய்யக்கூடாது, பள்ளிவாசலில் இருந்து கொண்டு பிசினஸை பற்றி பேசவும் கூடாது பள்ளிவாசலில் இருந்து கொண்டு. எனவே இது அன்பானவர்களை ஏத்திகாஃப் தொடர்பான விஷயம். நபிகள் நாயகம் 10 நாள் ஏத்திகாஃப் செய்திருக்கிறார். ஒருவரால் 10 நாள் முடியாது, நான் 1 நாள் 3 நாள் இருக்கலாமா என்று கேட்டால் நாம் தாராளமாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஏத்திகாஃப் என்கிற எண்ணத்தோடு பள்ளிவாசலில் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரசூல் அவர்கள் ஏத்திகாஃப் செய்தது 10 நாட்கள் உடைய ஏத்திகாஃப்.
அன்பார்ந்தவர்களே, இது ஏத்திகாஃப் தொடர்பாக சில சட்டங்கள். அடுத்ததாக பெருநாள் தொடர்பாக. பெருநாளுக்கான பிறையை பார்த்து விட்டோம், அல்லது 30 நோன்புகள் பூர்த்தியாகி விட்டது என்று சொன்னால், அடுத்த நாள், அதாவது ஷவ்வால் 1 நம்முடைய பெருநாளாக இருக்கிறது. ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாள். நாம் பொதுவாக ரமதான் பண்டிகை என்று சொல்வோம். ஆனால் ரமதான் முடிந்த பிறகு ஷவ்வால் மாதத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம்? ஷவ்வால் 1க்கு தான் பெருநாள் கொண்டாடுகிறோம். எனவே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்வதுதான் சிறந்தது. ரமதான் பண்டிகை என்று சொல்வதை விட ஈதுல் ஃபித்ர். எனவே ஈதுல் ஃபித்ர் இது நம்முடைய 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளாக இருக்கிறது. அல்லாஹ் கொண்டாடுவதற்காக வேண்டி, மகிழ்ச்சி அடைவதற்காக வேண்டி நமக்காக நியமித்த 2 நாட்களில் ஒரு நாள். இந்த பெருநாள் தொழுகைக்காக வேண்டி கிளம்புவதற்கு முன்பாகவே ஃபித்ரா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இன்னும் அந்த கடமையை நிறைவேற்றி, பெருநாள் தொழுகை பொறுத்தவரையிலே பெருநாள் தொழுகை வாஜிப் என்பது பல அறிஞர்களுடைய கருத்து. அதே போல் சுன்னத்தை முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் என்பதும் பலருடைய கருத்து. ஆனால் வாஜிப் என்கிற கருத்து தான் இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. அது வருடத்தில் ஒரு முறை அந்த ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை ஒரு முறை வருகிறது, ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகை ஒரு முறை வருகிறது வருடத்தில். அது வருடத்தில் ஒரு முறை மாத்திரம் வரக்கூடிய வாஜிபான தொழுகை. மற்றபடி ஒவ்வொரு நாளும் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை ஐவேளை தொழுகை. எனவே ஐவேளை தொழுகை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறான் என்கிற அந்த ஹதீஸ் ஒரு நாளில் உள்ள ஐவேளை தொழுகை, கடமையான தொழுகை குறித்து பேசுகிறது. இது வருடத்தில் ஒரு முறை கடமையாகக்கூடிய தொழுகையாகும். எனவே அதுவும் கடமைதான். எந்த அளவிற்கு என்றால், ரசூலுல்லாஹி அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக பெண்களையும் நினைச்சுகிறார்கள். ஈத்காவுக்கு திடலில் வந்து அந்த பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் என்று பெண்களையும் வலியுறுத்துகிறார். பெண்களும் வரட்டும். ஒரு பெண்ணுக்கு பர்தா, ஹிஜாப் இல்லையா, புர்ஹா இல்லையா, இன்னொரு சகோதரியின் ஹிஜாபில் சேர்ந்து வரட்டும் என்று அந்த அளவிற்கு ரசூல் அவர்கள் ஹிஜாப் இல்லாவிட்டாலும் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வரட்டும் என்று வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை அது. ஆனால் பெரும்பாலும் பெண்கள் வருவதில்லை, தொழுவதில்லை. எனவே திடலில் பெருநாள் தொழுகை வைப்பதுதான் சிறந்தது. நபி வழி. மழை, இடம் பற்றாக்குறை இருந்தால் மட்டுமே பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் திடலில் தொழ முயற்சிக்க வேண்டும், ஈத்காவிலே, முசல்லாவிலே. எனவே அவ்வாறு தொழும் பொழுது பெண்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். மாதவிடாய் உள்ள பெண்களாக இருந்தாலும் ரசூல் அவர்கள் சொல்கிறார், வரட்டும், ஈத்காவுக்கு வெளியே நிற்கட்டும். வண்டியில் உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது ஏதாவது பாதுகாப்பான ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்கலாம். தொழுகை முடித்து உரை நிகழ்த்தும் பொழுது இமாம் துவா கேட்பாரே, அந்த துவாவுடைய சப்தம் வெளியே கேட்டால் அவர்களும் ஆமீன் என்று சொல்லி அந்த துவாவில் கலந்து கொள்ளட்டும், பிரார்த்தனையில் கலந்து கொள்ளட்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். பின்ன அந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை, சொல்லப்போனால் வாஜிபான ஒரு தொழுகை. குறிப்பாக ஆண்களுக்கு இது வாஜிப். அன்பானவர்களே, பெருநாள் தொழுகைக்காக வேண்டி கிளம்பும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையாக இருந்தால் செல்வதற்கு முன்பாகவே, தொழுகைக்காக செல்வதற்கு முன்பாகவே பேருத்தம்பழம் சாப்பிடுவார்கள் என்று வருகிறது. ஈதுல் அத்ஹா பொறுத்தவரையிலே சாப்பிடாமல் செல்வார்கள். தொழுது குர்பானி கொடுத்து அந்த குர்பானியுடைய கரியை தான் சாப்பிடுவார்கள் அந்த நாளிலே முதலாவதாக என்று பார்க்கிறோம். எனவே ஈதுல் ஃபித்ராக இருந்தால் பேருத்தம்பழம் கிடைக்காவிட்டால் ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டு கிளம்பி செல்வது சிறந்தது. அதேபோல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை அணிய வேண்டும், நறுமணம் பூச வேண்டும், குளிக்க வேண்டும். அதேபோல் பெருநாளுக்காக வேண்டி கிளம்பி போகும் பொழுது தொழுகைக்காக ஒரு வழியாக சென்று தொழுகைக்கு பிறகு வேறு வழியாக திரும்பி வர முயற்சிக்க வேண்டும். அதேபோல் தொழுகைக்கு போகும் பொழுது தக்பீர், ஆண்களாக இருந்தால் சப்தமாக தக்பீர் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். பெண்களும் சப்தமாக இல்லாமல் மௌனமாக நாவை அசைத்து அவர்களும் தக்பீர் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். தொழுகை முடித்த பிறகு தக்பீர் கிடையாது, சப்தமாக சொல்வது. ஈதுல் அத்ஹாவிலே தொழுகை முடித்த பிறகும் தக்பீர் இருக்கிறது. 3 நாள் வரை, ஜில்ஹிஜா 10க்கு பெருநாள் கொண்டாடுகிறோம். ஜில்ஹிஜா பிறை 11, 12, 13 வரை தக்பீர் சொல்வது இருக்கிறது ஈதுல் அத்ஹா பக்ரீதிலே. ஆனால் ஈதுல் ஃபித்ரிலே பெருநாளுக்கு தொழுகைக்கு போகும்பொழுதுதான் தக்பீர். தொழுகை முடித்த பிறகு சப்தமாக தக்பீர் சொல்வது கிடையாது. எனவே தக்பீர் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். ஈத்காவுக்கு போன பிறகு முன் சுன்னத் இப்படியெல்லாம் ஒரு தொழுகை கிடையாது. ஈத்காவுக்கு சென்று உட்கார்ந்து விட வேண்டும், தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தொழுகை ஆரம்பித்த பிறகு தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும்.
தொழுகையுடைய வழிமுறை பொறுத்தவரையில் நார்மலாக 2 ரக்காத் தொழுகை தான். அதில் கூடுதலாக என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிப்பதற்கு முன்பாக 7 தக்பீர் கூடுதலாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கேப் விட்டு 7 தக்பீர் கூடுதலாக சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் சொன்ன தக்பீரை தவிர. தக்பீர் சொல்லும்போது கை உயர்த்த தேவையில்லை. அதேபோல் 2வது ரக்காத்துக்காக எழுந்து நின்ற பிறகும் சூரத்துல் ஃபாத்திஹா ஸ்டார்ட் செய்வதற்கு முன்பாக 5 தக்பீர் கூடுதலாக சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று. இப்படி முதல் ரக்காத்திலே ஃபாத்திஹா ஓதுவ ஆரம்பிப்பதற்கு முன்பாக 7 தக்பீர், 2வது ரக்காத்திலே ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பாக 5 கூடுதல் தக்பீர் சொல்வது. இது பெருநாளில் கூடுதலாக நாம் செய்ய வேண்டிய விஷயம். மற்ற எல்லாமே பொதுவாக தான். முதல் ரக்காத்திலே ரசூல் அவர்கள் சபீஸ் ரப்பிக்கல் ஆலா, 2வது ரக்காத்திலே ஹல் அதாக ஹதீதுல் காஷியா ஓதுவார். அதேபோல் சில சமயம் ரசூல் அவர்கள் சூரத்துல் கமர் மற்றும் சூரத்து காஃப் அதையும் பெருநாளிலே ஓதியிருக்கிறார். தொழுகை முடித்த பிறகு உரை நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த உரையில் கலந்து கொள்வது வலியுறுத்தப்பட்டது. இதுதான் பெருநாள் தொடர்பாக சுருக்கமான சில விஷயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரமதானுடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பானாக. ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பெருநாள் தினமன்று உண்மையிலேயே இபாதத்துகள் செய்து பாவ மன்னிப்பை தேடிய மக்களாக, உண்மையிலே அந்த நாளை கொண்டாடக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.